ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அது லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள், அதே மாதிரி ஃபோர்க்லிஃப்ட் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி கொடுக்குறாங்க. அதை பற்றின மொத்த தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலும் பார்க்கலாம். ஸோ இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரியிலேருந்து கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்னா டிஎன் ஸ்கில் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க தான் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைனிங் கோர்ஸ் இதுக்கு பேரு. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, வித் எக்ஸ்பேண்டிங் சிட்டிஸ் அண்ட் இன்க்ரீசிங் டிரான்ஸ்போர்டேஷன் நீட்ஸ், skilled drivers are essential for India's economic growth. Improper driving leads to accidents and Tamil Nadu ranks second in accident rates. To reduce accidents and ensure road safety, there is a strong need for proper driver training. ஸோ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு ஆக்சிடென்ட் கேசஸ்ல. ஸோ அதனால வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும், டிரைவருக்கு எல்லாமே ட்ரைனிங் நல்லா கொடுக்கணும். அந்த நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைனிங் கோர்ஸ். இதனுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஆஃபர்டு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெவிக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவங்களுக்கும் வந்து இருக்குது. அது நான் சொல்றேன். ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிரைவர்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெஸ்டிங் டிரைவர்ஸ், சட்டில் சர்வீசஸ், டிராவல், அதே மாதிரி கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டர்சிட்டி அண்ட் ட்ரிப் ஆப்ரேட்டர்ஸ், கேப் டிரைவர்ஸ், கூட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் டிரைவர்ஸ். ஸோ இந்த லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் இதில் வந்து கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம். இதனுடைய இது ரிலேட்டடாக எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு தனிநபருக்கு வந்து நீங்கள் வண்டி ஓட்டலாம், ஒரு கம்பெனிக்கு வண்டி ஓட்டலாம், கூட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு நீங்கள் வண்டி ஓட்டலாம். ஸோ அது காமனாக இருக்கிறது. அது ஒன்றும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு வந்து இருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாருங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 45 நாள், அதே மாதிரி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா 30 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்படிட்டிவ் சேலரி, பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாமே இருக்கும். ஃபேமிலி இன்சூரன்ஸு, மெடிக்கல் கவரேஜ், அது மட்டும் இல்லாமல் பர்சனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரைனிங் லொக்கேஷன் திருவள்ளூர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர். ஸோ இந்த 3 இடத்துல வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. திருவள்ளூர்ல எங்கன்னா ரெட் ஹில்ஸு, செங்கல்பட்டில் மறைமலை நகர், தஞ்சாவூர்ல வந்து சீனிவாச பிள்ளை ரோடு. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ கோர்ஸ், முற்றிலும் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த 4 நம்பர் மட்டும்தான் மாறும். இது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவருக்கான இன்டர்மீடியட் கோர்ஸு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு. இதில் கீழே போயிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இது நம்ம பார்த்தது எல்எம்பி வெஹிக்கிள். அதே மாதிரி ஹெவிக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் கோர்சஸ் ஆஃபரில் மட்டும் இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் இப்போ இந்த ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, 1692. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இருக்க அந்த 4 நம்பர் மட்டும் மாற்றுங்க, 1692. இதை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெவி மோட்டர் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள், ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கீழே போயிட்டு நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். ப்ரைஸிங் டீட்டெயில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 14,700. அது வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ டக்குன்னு உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டரு இதுக்கு 1633. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த லிங்க்கில் 1633 லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் மாற்றுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கான வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்களா, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு ஜஸ்ட் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க.
எல்லா கோர்ஸுக்கும் இதே மாதிரி தாங்க கேட்கும். ஒரு சில இடத்துல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்டுச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு இது அனுப்புவாங்க, ஓடிபி அனுப்புவாங்க. அதை நீங்க என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஆதார் பேஸ்டு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியும் நீங்கள் இந்த பாக்ஸில் அப்படியே என்டர் பண்ணணும். 6 டிஜிட் ஓடிபி. ஓகே, ஓடிபி கரெக்டாக டக்குன்னு வருது. ஒரு சில நேரத்தில் 20 செகண்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஓடிபி வந்துடும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுனால ஆதாரில் இருக்கக்கூடிய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எந்த இயர் பாஸ் அவுட், ஸ்கோரிங் பர்சன்டேஜ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா அதில் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு, ஃபேமிலியினுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு யூ அக்ரி தட் யுவர் ஆதார் நம்பர் வில் பி ஷேர் டு த பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிக்ளரேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கல, பட் அதனால நம்மளுக்கு அது வரல. நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முழுசாக உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அந்த நம்பர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்னைக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அதே மாதிரி இமெயிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்களோ, ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர். அண்ட் அதே மாதிரி இந்த தகவல் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பணம் கட்டி அவங்களால ட்ரைனிங் கோர்ஸ் வந்து எடுக்க முடியாமல் காரணங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுங்கள். மொத்தம் 3 இடத்துல நடக்குது இல்லையா? திருவள்ளூர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர். ஸோ மொத்தம் 3 இடத்துல நடக்குது. ஸோ முடிஞ்சவரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.